संपत प्रभु हरे कृष्णा संपत सर हेलो हेलो संपत सर கேக்குதா கதவு ஹலோ 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 பிரபு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஓகே. நீங்க உங்க மகன் இதுல போர்ட்லாண்ட்ல இருக்காரா? ஆமா, போர்ட்லாண்ட்ல இருக்காரு. மகன் போர்ட்லாண்ட்ல இருக்காரு. டாக்டர் வந்து இதுல இருக்கா, ஆஸ்டின் டெக்சாஸ்ல இருக்கா. ஆஸ்டின்ல ரெண்டு இடத்துலயுமே வந்து இஸ்கான் கோயில் இருக்கு. ஆமா நானு அங்க போகும்போதுதான் போயிருக்கேன். நானு இதுல ஆஸ்டின்ல போனது இல்ல, பட் போர்ட்லாண்ட் போயிருக்கேன் நான். ஓகே. அங்க போகும்போதெல்லாம் போயிருக்கேன். ஒரு முறை வந்து கோகுலாஷ்டமி இன்னைக்கும் போயிருக்கேன் நானு. வெரி நைஸ். பட் அங்க நான் என்னோட இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். எனக்கு ரெகுலரா மெயில் வந்துட்டு இருக்கும். ஓகே. இது உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் முன்னாடி எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு சரியா புரியல. பட் இப்போ நல்லா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே. நான் இப்போ அங்க கொஞ்ச நாள் இருந்தேன். நான் வந்து 2004ல இருந்து கொஞ்சம் வருஷம் 10 வருஷம் அங்கதான் வந்து. ஓகே. பட் நான் அங்க பல ஊர்ல இருந்தேன். ஆஸ்டன் ஒரு வாட்டி போயிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. அதான் நான் ரெகுலரா எவ்ரி இயர் 6 months நானும் ஒய்ஃபும் போவோம். கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டரை பாத்துக்கிறதுக்காக. இப்போதான் நாங்க லாஸ்ட் March 23rd தான் வந்தோம். நாங்க லாஸ்ட் ஃபிளைட்ல வந்தோம் கொரோனா ப்ராப்ளத்துக்காக. பரவாயில்ல, கரெக்டான டைம் பண்ணிட்டீங்க. ஆமாமா, நான் பண்ண டிக்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ரீபோன் பண்ண ட்ரை பண்ண முடியவே இல்லை. கடைசியில அவனே வந்து நீங்க பண்ண டிக்கெட்டு அன்னைக்கு ஃபிளைட் கேன்சல்டு, வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு கேட்டான். சரி, அடுத்த நாள் இருந்தா பரவாயில்லன்னு கேட்டோம். போர்ட்லாண்ட்ல இருந்தது. ஸோ அதுல கிளம்பி வந்துட்டோம். பரவாயில்ல. பட் ஆஸ்டின்ல வந்து இஸ்கான் டெம்பிள் போனது இல்லை. போர்ட்லாண்ட்ல போயிருக்கேன். அநேகமா நெக்ஸ்ட் இயர் போகும்போது பார்க்கணும். சரி. பத்மா, நீங்க இப்ப பாடிதான் இருக்கீங்க பத்மா மம்மி. வேற யார் இருக்காங்க? இவ்வளவு பேர் வந்தாச்சா? ஓகே. ஹரிராவ் பிரபு. ஓகே. பத்மா பிரபு. ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் ஓகே உங்களுக்கு? டெஸ்ட் வச்சா எழுதுவீங்களா எல்லாரும்? இல்ல, ஆக்சுவலா அந்த மாதிரி டெஸ்ட் வச்சா உங்களுக்கு இட் வில் கிவ் யூ லிட்டில் மோர் ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ். அந்த உள்ள போய் அந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க. நீங்க வைங்க பிரபு. நீங்க பெருசா இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க ஹெல்ப் யூ. அதுதான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நம்ம தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது அத்தியாயத்துல நேற்று தினம் நம்ம பார்த்தது வந்து முதல் 10 ஸ்லோகங்கள். அதுவும் குறிப்பா வந்து இந்த அர்ஜுனனுடைய அந்த விஷாதம், அதுவும் அர்ஜுனன் வந்து ஏன் வந்து கவலைப்படுறான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்பண்ய தோஷம் மகதஸ்வபாபத் அப்படிங்கிற ஸ்லோகத்துல பார்த்து அர்ஜுனனுடைய மனநிலை வந்து அவ்வளவு ரொம்ப மன வருத்தத்துடன் கடைசியில பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத வந்து முதல் படியாக தான் பகவானுடைய ஒரு சிஷ்யன், தான் வந்து பகவானுடைய டிசைபிள், நான் வந்து பகவானிடம் வந்து சரணாகதி அடைகின்றேன், எனக்கு தெரியவில்லை, எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு உடனே கிருஷ்ணன் வந்து ஆரம்பிக்கிறார். பெரும்பாலும் வந்து
இது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ஒரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா, எப்போ அந்த ஜீவாத்மா தான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தோட, அந்த பொய் அகங்காரத்தோட இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஞான மார்க்கம், ஞானம் சொல்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து புரியாது. எப்ப நான் வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மா, நான் வந்து பகவானுடைய ஒரு அங்கம், பகவானுடைய ஒரு சேவகன் அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது அவனுக்கு ஞானம் பிறக்க தோன்றும் அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் முழுமையா முதல் அத்தியாயத்துல பார்த்தோம்னா வந்து அர்ஜுனன் வந்து பலவாறு விதமான காரணங்கள், இது செஞ்சா இதுவும் அது செஞ்சா வந்து மாறுபட்டு இதெல்லாம் சொல்லி கடைசியில வந்து என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு வந்து மனம் குழம்பம் அடைகின்றது, உடல் நடுங்குகின்றது, எனக்கு காண்டியம் கையில் நிற்கவில்லை, எனக்கு ஒரு வழியே தெரியல. அதுக்கு வந்து கிருஷ்ணன் முதல்ல என்ன சொல்றார், காலம் வந்து நீ முன்னாடி இருந்ததும் இல்லை, இப்பவும் இருக்க போறதில்லை, இதுக்கு அப்புறமும் இருக்க போறதில்லை. ஆனா கண்டிப்பாக இந்த கால மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்க போறது, எல்லாவற்றையும் நான் பார்த்தவன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அசோஷா நண்பதோஷா அந்த அந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது அதுதான் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், உன்னுடைய மனம் என்ன இந்த மாதிரி குழம்பி போய் வந்து புத்தி பேதலித்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றார். அதெல்லாம் அந்த முதல் 10 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு உடனேதான் வந்து ஆத்ம சாட்சா்காரம் அந்த 11வது ஸ்லோகத்துல இருந்து வந்து துவங்குது. நேற்று தினம் அந்த 16 ஸ்லோகத்துல பார்த்தோம். இன்றைய தினம் முக்கியமான அந்த ஆத்ம சாட்சா்காரத்துல இருந்து இன்றைய தினம் துவங்கும். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்லோகம் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம். கார்பண்ய தோஷோ சுகம் அந்த ஸ்வஹத் பிரச்சாமி துவாம் தர்ம சமூட சேதக ஸ்ரேயஷான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது. சோ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது என்ன, ஒரு ஜீவாத்மாவும் அந்தந்த ஜீவாத்மாவுடைய நிலைக்கு தகுந்தா போல, அந்த ஜீவாத்மாவுடைய கர்மாவுக்கு தகுந்தாற் போல, அந்த ஜீவாத்மாவுடைய ஆசைக்கு தகுந்தாற் போல உடல் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம பொதுவா பாக்குறோம் மனுஷர்கள், அந்த மனுஷர்களே பல விதம் இருக்கும், பல ரூபங்கள் இருக்கும், பல விதமான குணநலங்கள் இருக்கும், பல விதமான ஆசைகள் இருக்கும். அதே மாதிரிதான் மிருகங்கள், பட்சிகள், ஜந்துக்கள், ஜீவராசிகள் இந்த மாதிரி பல நிலைகள்ல 84 லட்சம் வகையான அந்த ஜீவராசிகள்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் தகுந்தாற் போல ஒரு உடல், அந்த உடலுக்குள்ள அந்த ஜீவாத்மா. ஆனா ஜீவாத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி நிலை, அது என்னது சச்சிதானந்தமா இருக்கிற நிலை. இது எப்படி புரிஞ்சுக்கணும், பிரபுபாத் சொல்றார். ரொம்ப சாதாரணமா வந்து ஒரு பகுத்தறிவு விஷயத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், ஒரு ஜீவாத்மா அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் வந்து அவன் அவன் சொல்லிட்டு இருப்போம். அந்த ஜீவா ஆத்மா வந்து அந்த உடல்ல இருந்து போயிட்ட உடனே பாடி எப்ப எடுக்கிறாங்க, அது வந்து உடனே அக்ரணியா மாறிடும். தமிழ்ல சொல்றதுன்னா வந்து இட் பிகம்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா வந்து அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு மாஸ்குலைன் ஜெண்டர் இல்லைன்னா ஃபெமினைன் ஜெண்டர்ல பேசிட்டு இருக்கிற ஒரு ஜீவாத்மாவை அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா போயின உடனே இட் பிகம்ஸ் அ டெட் பாடி அப்படின்னு இட் பிகம்ஸ் அ இட் பிகம்ஸ் அ மேட்டர். அப்ப உடனே நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், பாடி எப்ப எடுக்கிறாங்க, அவங்கள எப்ப எடுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றது இல்லை. அந்த பாடி எப்ப எடுக்கிறாங்க அவ்வளவுதான், அது முடிந்து போய் விட்டது அப்படிங்கறது அந்த அந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே பெருவாதம் சொல்றாங்க அவன் வந்து அவர் தவறி விட்டார் அப்படின்னு. ஆனா அவர் தவறல, ஆக்சுவலா அந்த பாடியில இருந்து அந்த ஆத்மா கிளம்பி விட்டது அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் இது என்னுடைய கால், என்னுடைய கை, என்னுடைய உடல், என்னுடைய வயிறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நான் அப்படிங்கிறது என்னன்னா ஜீவாத்மாவை தான் குறிக்கின்றது தவிர அது வந்து அந்த எந்த ஒரு நிலையிலையும் அந்த உடல் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. எனக்கு வலிக்கிறது அப்படின்னா அது ஜீவாத்மாவுடைய விஷயம் தான் தவிர அது உடல், அது ஒரு உடல் சார்ந்த, வெளிப்புறமா பார்த்தா உடல் சார்ந்ததாக இருந்தாலும் அது உண்மையில் அது ஜீவாத்மாவுடைய நிலை அப்படிங்கிறது. இதுதான் வந்து நேத்து பார்த்தோம், 2:12 பார்த்தோம். Never was there a time when I did not exist nor you nor all these. இங்க இருக்கிற எல்லா ராஜாக்கள், எல்லா இந்த அரசர்கள், இந்த போட்டி சண்டை போடணும்னு வந்திருக்கவங்க எல்லாம் வந்து முன்னாடியும் இல்ல, இப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு அப்பவும் இருக்க போறது இல்லை. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வந்து காலத்தினுடைய மிகப்பெரிய கட்டாயம். நீ அதற்காகவாது நீ சண்டை போடணும்னு முதல்ல சொல்றாரு. முதல்ல எடுத்தவங்க என்ன சொல்றாரு, நீ வந்து மடமைத்தனமாக உளறுகின்றாய், உன்னோட உடல என்ன சொல்றது, உன்னுடைய இந்த உளறல்கள், இந்த பேதல்கள் எல்லாம் நிறுத்தி சண்டை போடுங்க. அவன் இல்ல என்னால முடியாதுன்ன உடனே கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். அதுல முதல்ல சொல்றதே என்ன சொல்லுவாங்க, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முஞ்சதி. அருமையான ஸ்லோகம், தீரஸ்தத்ரஹ. ஸ்லோகத்தை வந்து ஒரு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அந்த அந்த வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பிரிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு
இந்த ஆத்ம சாட்சா்காரத்துல சொல்றது என்னது, இந்த ஜீவாத்மா ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல அந்த உடல் பரிணாம மாற்றம் அடைகின்றது. எவ்வாறு ஒருவன் சட்டையை அணிந்து கொள்கின்றானோ, அந்த சட்டையை மாறி மாறி அணிந்து கொள்கிற போல, ஒரு சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிற மாதிரி அந்த பிறக்கும் போது இருக்கிற குழந்தை அந்த சிறு சிசுவாக இருந்து, அதுக்கப்புறம் வளர்ற குழந்தை, அதுக்கப்புறம் பாலகனாகி, அப்புறம் வயசாகி, அதுக்கப்புறம் வயசாகி ரொம்ப மூப்பு அடைந்து அந்த அந்த வியாதி ஏதாவது வந்து கடைசியில வந்து அந்த வியாதியோட கீழே விழும்போது அந்த அந்த உடல் வந்து அழிந்து விடுகின்றது. ஆனால் அந்த ஆத்மா என்ன பண்றது, அந்த உடல்ல இருந்து வேற ஒரு ஆத்மாக்கு போய் சேர்ந்துருது. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் இது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீரானி விஹாய ஜீர்ணானி அந்யாதி சம்யாதி நவானி தேஹி. இது இது இதுக்கு 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 என்ன அர்த்தம்? எவ்வாறு வந்து ஒரு நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு சட்டை போட்டுட்டோமோ அந்த சட்டையை இவ போட்டுக்க முடியாது. ஏன்? நம்மளுடைய உடல் வேறு மாற்றம் அடைந்து விட்டது. அதே மாதிரிதான் நம்ம வந்து எப்படி நம்முடைய பழைய துணிகளை, பழைய ஆடைகளை வந்து களைந்து விட்டு புதிய புதிய ஆடைகளை எடுத்துக் கொள்கின்றோமோ அதே போல இந்த ஜீவாத்மா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்பால் வேறு ஒரு ஆடையை அணிந்து கொள்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் ஒரு துணி மாதிரிதான் அப்படிங்கிறார். நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். அப்பதான் நமக்கும் வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். இது வந்து இந்த தேஹினோஸ்மிதா தேஹே ஸ்லோகத்துக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த இப்ப இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, தேஹினா அஸ்மின் யதா தேஹே கௌமாரம். கௌமாரம்னா வந்து அந்த இளைய அந்த பால்ய பருவம். அதுக்கப்புறம் வந்து யௌவனம், இந்த யூத் ஏஜ். அதுக்கப்புறம் ஜரா அப்படின்னா வயசான காலம். ததா தேகாந்தர பிராப்தி. தேகாந்தரனா டிரான்ஸ்பரன்ஸ். ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு. தீரஹ அப்படிங்கிற இந்த தீர அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னது? எந்த ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு தீரன். இந்த இடத்துல வந்து ஒரு பக்தன்னு சொல்றது இல்ல, ஒரு யோகின்னு சொல்றது இல்ல, ஒரு ஞானின்னு சொல்றது இல்ல, ஒரு மெத்த படித்தவன்னு சொல்றது இல்ல. கிருஷ்ணர் உபயோகிக்கிற வார்த்தைகள், உபயோகிக்கின்ற சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீரகன் அப்படிங்கிறான். சோ தீரக அப்படிங்கிறது வந்து எவன் ஒருவனால் புத்திசாலி அப்படிங்கிறதையும் சொல்றது. தீரன் அப்படின்னா அது எல்லாவற்றையும் அடங்கின ஒரு சொல் என்னன்னா தீரன் அப்படின்னு. அந்த தீரன் அப்படிங்கிறவன் வந்து இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி தீரன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து அந்த ஜீவாத்மா வந்து ஒரு உடல்ல இருந்து உடல்ல இருந்து பரிணாம மாற்றம் அடையும் போது அதை வந்து மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்கின்றானோ, இந்த மாற்றத்தினால் அவனுடைய மனம் கலங்க அடையவில்லையோ, அவன் ஒரு தீரன் அப்படிங்க. அந்த ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நடந்திருக்கு. எப்படி நடக்கிறது அப்படின்னா, பிறக்கறதுல இருந்தே பிறந்த உடனே இருந்தே அந்த 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 உடல் வந்து பரிணாம மாற்றத்திற்கு உள்ளாகின்றது. பிறந்த உடனே குழந்தை வந்து அழறது, கொஞ்ச நாள்ல வளர ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாள் வளர வளர தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கும், 1 மாச குழந்தைக்கும், 3 மாச குழந்தைக்கும் வித்தியாசம். இல்லையா? அதே மாதிரிதான் 10 வயசு குழந்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 வயசுல பெரிய வித்தியாசம். அப்புறம் அந்த யூத் ஏஜ் ஒரு 20 வயசுல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான சேஞ்ச் இருக்கும். நம்மளால வந்து இந்த பையனா இது, இந்த பெண்ணா இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் பிரபுபாதும் வந்து அதுக்கான தன்னுடைய விளக்க உரையில வந்து வியாக்கியானத்துல என்ன இருக்காரு, ஒவ்வொரு க்ஷணமும் அந்த உடல் பரிணாம மாற்றம் அடைந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா போக 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 அந்த 20ல இருந்து 30 வரைக்கும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த 30க்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கீழே இறங்குறதுதான். 30ல இருந்து 40 வரைக்கும் இருக்கும். 40ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே குறைய ஆரம்பிச்சிருக்கும். 40க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முடி வெள்ளையா நரைக்க ஆரம்பிக்கிறது, கண்ணு தெரியாம அரைக்கிறது, எல்லா விதமான அந்த ஏறு முகம்லாம் போய் இறங்கு முகம் எல்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து பிரபுபாத் சொல்றார், அர்ஜுனன் வந்து இந்த பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியர் இவங்க எல்லாம் பார்த்து மன வருத்தம் தான். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியர் எல்லாம் வந்து இந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு போகின்ற போறார்கள். அவ்வளவுதான். இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. சோ அது சொல்லும் போது பிரபுபாத் எழுதுறார், அந்த பீஷ்மரோ, துரோணாச்சாரியாரோ பௌதிகமான விஷயம் இல்லைன்னா ஆன்மீக விஷயம் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா தெரியும் இதுல வந்து சில பேர் வந்து பௌதிக உடல் கிடைக்கப்படும், சில பேருக்கு ஆன்மீக உடல் கிடைக்கப்படும். அதனால பிரபுபாத் வந்து அந்த பாயிண்ட ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா துரோணாச்சாரியாலாம் வந்து பீஷ்மரோ இருந்தாலும் சரி, பீஷ்மருக்குலாம் வந்து மிகப்பெரிய உயர்ந்த பக்தர். அதனால அவருக்கு மீண்டும் வந்து பிறப்பா அப்படின்னா வந்து அவருக்கு வந்து பகவானுடைய ஒன்றோட கலந்துருவார். அதே மாதிரி ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் அந்த சூழ்நிலையில கிடைக்கப்பட்டது.
அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வந்து மூணாவது ஒரு விஷயமா அந்த தீரன் பத்தி சொல்றார் பிரபுபாதர். அப்புறம் வந்து அந்த ஜீவாத்மாக்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு குறிப்பா துரோணாச்சாரியர், பீஷ்மர் இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு தத்துவார்த்தத்தை எடுத்து சொல்றார். நம்ம வந்து அந்த பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற அப்படின்னு. பொதுவா வந்து இந்த அத்வைத விலாச வித அத்வைத்த விலாச வில என்னது, ஏதாவது ஒரு தருணத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றரை கலந்துவிடும். ஆனா நம்மளுடைய தத்துவார்த்தம் என்ன, அந்த கலங்கி அது ரெண்டும் சேர்ந்தாலும் ஏதோ ஒரு நிலையில தனிப்பட்டுதான் இருப்பாங்க. பகவானோட ஒன்றரை கலந்தார் அப்படின்னாலும் வந்து அந்த ஜீவாத்மா தன்னிச்சையா தான் இருக்கும் அப்படின்னு. சோ அதனாலதான் வந்து பிரபுபாதரும் வந்து இந்த தத்துவார்த்தத்துல வந்து மாயாவாத கொள்கையில வந்து அவங்க வந்து அந்த புரிஞ்சுக்கிறது எப்படின்னா வந்து இந்த உடலை விட்ட பிறகு அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கும் போது பிரபுபாதம் சொல்றாரு, அது ஒண்ணா ஆகிற மாதிரி இருந்தாலும் எப்பவுமே அது தனித்துவம் வாய்ந்ததுதான், நிரந்தரமானது, சனாதனக. அதுக்கு பிரபுபாத் வந்து ஒரு அழகான இந்த உதாரணம் தராரு. எப்படி வந்து இந்த மேகத்துல இருந்து வந்து இந்த சூரியன், சந்திரன் இல்ல நட்சத்திரங்கள்லாம் வந்து தண்ணியில வந்து அதோடைய அதோட பிரதிபிம்பம், அதோட ரிஃப்ளெக்ஷன் வருதோ, அந்த ரிஃப்ளெக்ஷன் வர்றதுனால அதெல்லாம் வந்து சூரியன், சந்திரன் இல்லைன்னா வந்து நட்சத்திரங்களா நம்ம எடுத்துக்க கூடாது. அது எல்லாமே வந்து தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அதுக்கு அடுத்த நிலையில தான் எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு நிலையில அர்ஜுனரும் கிருஷ்ணரும் ஒரே நிலையா அப்படின்னா அப்படி அது இல்ல. 4வது அத்தியாயத்துல வருகின்ற 4வது அத்தியாயத்துல அந்த இந்த இப்ப இருக்கிற நிலையில ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற அப்படிங்கறத வந்து வருகின்ற அந்த ஸ்லோகங்கள்ல வருகின்ற இந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்படும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஏன்னா ஏதோ பாக்குறது அப்படின்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒண்ணா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? ஜீவாத்மாக்கள்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா இப்ப துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கர்ணன், சிசுபாலன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு சைடுல, இன்னொரு சைடுல இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப எல்லாருமே ஒண்ணுதானா அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற அந்த பார்வையில பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஆனாலும் இந்த இடத்துல கிருஷ்ணர் வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால பிரபுபாதர் வந்து ஒரு லைன்ல வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டார். இப்ப கிருஷ்ணனும் அர்ஜுனும் ஒரே லெவல் அப்படின்னா, ஒரே நிலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரே நிலையில இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுடைய அந்த குருவாக, அந்த ஆச்சாரியனாக இருக்க இயலாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து எந்த விதத்திலும் பயன் இல்லை. அதனால எந்த நிலையிலும் கிருஷ்ணர் தனிப்பட்டவர், உயர்ந்த நிலையில இருக்கவர், மற்ற எல்லாரும் அதுக்கு கீழ் நிலையில இருக்கிறவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவருடைய பொருளுரையில வந்து சொல்றார். பட் நம்ம வந்து இந்த இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பகவான் வந்து தனிப்பட்டவர், உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பொருள். அவர் வந்து ஜீவாத்மாவோட சேர்ந்து பார்க்க கூடாது, அவர் பரமாத்மாவா பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, 2வது எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த ஒரு நிலையில பாக்குறோம் அப்படின்னா உடல் மாற்றம் அடையப்படுகின்றது. அந்த உடல் மாற்றத்தினால் ஒரு ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு ஆத்மா போயிடுது. அப்பதான் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் அப்படின்னா. இப்ப வந்து வாட் இஸ் மென் பை ஆத்மா அப்படின்னா இதுதான் அது சொல்றேன். அதுக்கு அடுத்ததுதான் வந்து இந்த 14லயும் அதான் சொல்றாரு. மாத்ரா ஸ்வர்ஸ்தாஷ்டு கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யஸ்தாம் திதிக்ஷ்வஸ்ஸ பாரத. 14வது ஸ்லோகத்திலையும் அதுதான் சொல்றாரு. அதாவது நான் பர்மனன்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ். ரொம்ப முக்கியமான அழகான வார்த்தை பிரபாத் பிறந்தார். நான் பர்மனன்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த துக்கமும் சரி, இந்த சந்தோஷமும் சரி நிரந்தரமானதல்ல, வந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்கள். அதே மாதிரி எவ்வாறு இப்ப வந்து நம்ம வந்து இப்போ குளிர்காலம், இப்போ வந்து இப்ப விண்டர்ல இருக்கோம், இப்ப அடுத்தது கண்டிப்பா சம்மர் வரும்னு நமக்கு எல்லாருக்கும் வந்து அடிச்சு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பா சம்மர் தான் சார், டவுட்டே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்ப ஏதாவது துக்கம் இருக்கு அப்படின்னா டவுட்டே கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து சேரும். அந்த காலம் வந்து சில சமயம் தெரியாம இருக்கும், இல்ல சில சமயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா தைரியமா சொல்ல முடியுமா, ஐயோ அடுத்தது இது வரப்போகுது, எனக்கு வந்து துக்கம் வரப்போகுது அப்படின்னு. துக்கம் வராத வரைக்கும் நம்ம அப்படியே சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அதுக்கு பிறகு அது இங்க எழுதுறது ஆகமா பாயினோ நித்யஸ் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து
அதை வந்து திதிக்ஷவா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாத்ரா ஸ்பர்சாஷ்டு கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயோ நித்ய ஸ்தாம் திதிக்ஷ்வஸ்வ அப்படிங்கிற. திதிக்ஷ்வஸ்வனா டாலரன்ஸ், பொறுத்து கொள்ளும் தன்மை. சோ இந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருக்க வரைக்கும் எல்லா விதமான மாற்றங்களை தந்தாலும் பார்த்தாலும் அனுபவித்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் சொல்றேன். பாரதானா அர்ஜுனனே, பாரத குலத்த அந்த புதல்வனே அப்படின்னு சொல்லும் போது திதிக்ஷவா அப்படிங்கிற வார்த்தை. சோ இந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணி எப்படி பொறுத்துக்கிறது? இப்ப திடீர்னு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டத்தை பொறுத்துக்கோங்க. கஷ்டத்தை பொறுத்துக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால அந்த பொறுத்துக்கொள்ளும் தன்மை, அந்த இது எல்லாத்துக்குலாம் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே வந்து மாத்ரா ஸ்பர்ஷாஸ்னா இது எல்லாமே ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த புலன்களின் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது, அந்த புலன்களின் சம்பந்தப்பட்டது. இப்ப குளிருது அப்படின்னா உடல் அந்த தோல் தொடும்போதுதான் குளிரும். கண்கள் வந்து சுடுறது அப்படின்னா கண்கள் மூலமா சுடுறது. மூக்குல வந்து ரத்தம் கொட்டுறதுன்னா அந்த அந்த வெப்பத்தினால வருது. இல்ல கை நடுங்கிறது அப்படின்னா வந்து அந்த உடல் சார்ந்த, இல்லைன்னா வந்து உங்களுடைய இந்த தொடு உணர்ச்சி, இல்லைன்னா வந்து அந்த புலன்களுடைய அந்த மாற்றம், இந்த புலன்களுடைய அந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால பிரபுபாதே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றாரு, கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. முதல்ல எடுத்தோன்னே சொல்றாரு மாத்ரா ஸ்பர்ஷ்டு. நீ வந்து இந்த சீதோஷ்ணம், இந்த உஷ்ணம், இல்லைன்னா இந்த குளிர், இது எல்லாமே வந்து உங்களுடைய புலன்கள் சம்பந்தப்பட்டதான். இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் சென்சஸ், உங்களுடைய புலன்களை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா இந்த சீதோஷ்ண துக்கம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு. அதேதான் வந்து உங்களுடைய இன்பமும் துன்பமும். இப்ப நம்ம ஒரு விஷயம் சாப்பிடுறோம் அப்படின்னா அது வந்து எதை வந்து உங்களுக்கு எது மூலமா அதை உங்களால அனுபவிக்க முடியாதுன்னா உங்களுடைய புலன்கள் மூலமா தான். ஒரு நல்ல ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நீங்க சாப்பிடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாயில ஏதாவது ஒரு கசப்பு தன்மை இருந்ததுன்னா நீங்க எவ்வளவுதான் குலாப் ஜாமுன், எவ்வளவுதான் சக்கரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த அந்த உணர்ச்சி இல்லாம போச்சுன்னா நீங்க உங்களால வந்து அது உண்மையான அனுபவமே கிடையாது இல்லையா? எவ்வளவுதான் இது பண்ணாலும் அதோடைய அனுபவம் உங்களுக்கு வந்து பூஜ்ஜியமா தான் இருக்கும். அந்த அந்த அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை வந்து அந்த அந்த சென்சிட்டிவ் பர்செப்ஷன். ஆனா அந்த அனுபவங்கிறது சொல்லுங்க வலியாவும் இருக்கலாம், சந்தோஷமாவும் இருக்கலாம். சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு பிரபுபாத வந்து நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. இந்த காலங்காத்தால அதுவும் இந்த மார்கழி மாசத்துல இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த கொஞ்ச நாள்ல இப்ப கார்த்திகையிலே முடியல. சோ மார்கழி மாசத்துல எழுந்திரிச்சு காத்தால 4 மணிக்கு போய் பச்சை தண்ணியில குடிக்கணும் அப்படின்னா முடியுமா? அதே மாதிரிதான் வந்து சம்மர் டைம்ல வந்து என்ன சொல்றது, வெயில் டைம்ல வந்து 12 மணிக்கு ஏதாவது ஒரு வந்து சமையல் செஞ்சு தரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன். சோ அதுக்கு பிரபுபாத் சொல்றார், ஒரு சத்திரியனா இருக்கான் அப்படின்னா அந்த சத்திரியனை வந்து எந்த விதமான அந்த பரிணாமம், அதாவது வந்து எந்த விதமான மாற்றங்கள், இப்ப வந்து இந்த குளிர்காலமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இந்த வெயில் காலமா இருந்தாலும் சரி, அவன் வந்து தன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். இப்ப நம்ம வந்து பொதுவா பார்ப்போம் இல்லையா, இந்த லடாக் ரீஜன், இல்லைன்னா வந்து லே, இல்லைன்னா வந்து இந்த காஷ்மீர் பகுதிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரான பிரதேசம். ஆனாலும் ராணுவ வீரர்கள்லாம் அங்க இருந்து இந்தியா வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு போட்டோ வரும், மெசேஜ் வரும், நியூஸ் வரும், எல்லாம் வரும் இல்லையா? அப்படின்னா அந்த இந்த சீதோஷமான நிலையை வந்து தாங்கிக் கொண்டு தங்களுடைய கடமையை செய்கின்றார்கள் அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். ஸோ தே ஆர் டூயிங் த டியூட்டி. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கஷ்டப்படுறது ஒண்ணு, கரெக்ட். எவ்ரிபடி ஆர் இன் ஒன் வே ஆர் தி அதர் தே ஹேவ் டு சஃபர் பிகாஸ் ஆஃப் த டியூட்டி. அவ்வளவுதான். ஸோ டியூட்டி பவுண்ட், இஃப் யூ ஆர் டியூட்டி பவுண்ட் யூ ஹேவ் டு சஃபர். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? டியூட்டில பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம செய்கின்ற அந்த கர்மா, நம்ம செய்கின்ற அந்த காரியத்தில், நாம் செய்கின்ற அந்த கடமையில் நாம் என்ன சொல்றது, எந்த விதமான பிழையும் இல்லாமல் கரெக்டா பண்ணணும், எந்த விதமான தப்பும் இல்லாம நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான விஷயம். திதிக்ஷ்வா அப்படிங்கிற ஸ்லோகத்தை, அந்த வாக்கியத்தை நீங்க ஞாபகம் வச்சு. ரூபா லாஸ்ட்ல என்ன ரொம்ப அழகா எழுதுறார். ஏன்னா இந்த அர்ஜுனன் வந்து ரொம்ப சொல்றதுன்னா வந்து அவனுடைய அந்த குலம், அவன் வருகின்ற அந்த
பரம்பரை பாத்தீங்கன்னா பாண்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மிகப்பெரிய சாந்தனு, அவங்க குடும்பத்துல வந்து எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை சத்திரியர்கள். அதுவும் பீஷ்மர் வந்து ரொம்ப உயர்ந்த நிலை சத்திரியர். எல்லா விதமான அந்த ரதி, அதிரதி, மகாரதி, மகாரதி அந்த மாதிரி வர்ற அந்த ஒரு சத்திரிய வம்சத்துல இருந்து இப்பேற்பட்ட ஒரு நிலையா அர்ஜுனனுக்கு அப்படிங்கிற மாதிரி வெளிப்புறமாக கிருஷ்ணர் கொண்டு வர்றார். அதுக்கும் பிரபுபாத் எழுதுறார், இப்பேற்பட்ட உயர்ந்த பரம்பரையிலேருந்து வந்தவனுக்கா இந்த மாதிரி மனநிலை, இந்த மாதிரி ஒரு பயநிலை, இந்த மாதிரியான வந்து இது அப்படிங்கிற பார்த்தாலும் அவனுடைய உண்மையான அந்த காருண்யம் வெளியே வருது. அதுக்கு கிருஷ்ணர் வந்து உறுதுணையா இருந்து இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வந்து சொல்றார். அதனால ஒரு சத்திரியனா இருக்கிறவனுக்கு வந்து இந்த குளிரோ இல்ல இந்த வெப்பமான சூழ்நிலையோ எந்த விதமான சீதோஷ்ண நிலைகள் வந்து அவனை பாதிக்காது. அவன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்றால் இந்த துக்கமோ அல்லது சந்தோஷமோ இவ ரெண்டுமே வந்து அவன் வந்து சமநிலையாக பாதிக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறான். சண்டை போடும்போது ஒரு நிறைய எதிராளிகள் இல்ல வந்து அங்க இருக்கிற அந்த பகைவர்களை கொன்று குவிக்க வேண்டும். ஐயோ நான் சுட மாட்டாங்க, நான் சுட்டா வந்து அவங்க இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமா? முடியாது. அந்த தருணத்துல அதனுடைய நிலை என்ன? அங்க எதிராளி வருகின்றான், அந்த எதிராளியை வந்து அந்த பகைவன் வந்து சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஆணைனா அதை வந்து அப்படியே நிறைவேற்றிடுவார்கள். அதுல எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லை. நான் முடியாது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன ஆகும்? அவன் சுட்டுட்டு போயிடும். அது ஒண்ணு. இல்லைன்னா நமக்கு வேலை போயிடும். இல்லையா? சோ அந்த தருணத்துல கடமை என்னவோ அந்த கடமையை செய்தாக வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு புத்திசாலியவன், ஒரு தீரனானவன் புரிந்து கொள்வான். ஒரு போலீஸ்மேன் வந்து திருடன் ஓடிட்டு இருக்கான், வயசான ஓடிட்டு இருக்கான்னா அவனை பிடிக்காம விட்டுருவோமா, இல்லைன்னா வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்டனை என்னங்கிறத பார்ப்போம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு 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 டீச்சர் வந்து பையன் வந்து ஸ்கூல்ல பையனோ பொண்ணோ தப்பு பண்றாங்க அப்படின்னா அது என்ன சிகிச்சையோ என்ன தண்டனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி வந்து டீச்சர் கிட்ட இருந்து பாராட்டுகள் எதிர்பார்க்கின்றோமோ, எப்படி வந்து பாஸ் கிட்ட இருந்து பாராட்டுகள் எதிர்பார்க்கின்றோமோ, அதே சமயத்துல நாம் செய்கின்ற தவறுகளுக்கும் ஏதாவது ஒரு சமயத்துல நமக்கு வந்து பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் என்றால் பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். இல்ல எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த ப்ரமோஷன், எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த அப்ரிசியேஷன் தான் வேணும், யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு நிலை இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்ப யாராவது ஏதாவது சொல்லும் போது திட்டும் போது அது வந்து தாங்கிக் கொள்கின்ற மனப்பான்மை. அதுவும் இப்ப இருக்கிற குழந்தைகள், இப்ப இருக்கிற பசங்க, இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எக்ஸ் ஜி பாத்தீங்க அப்படின்னா வந்து திட்டுறது இல்ல ஏதாவது கடிந்து சொல்வது இல்ல அட்வைஸ் கொடுக்கறது அப்படின்னாலே ஓடி போகணும். இல்லைன்னா வந்து அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அக்செப்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இதை வந்து அந்த இது இல்லை. ஆனா வந்து அது ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ரொம்ப ஓவர் என்கரேஜ்மெண்ட். சம்டைம்ஸ் என்கரேஜ்மெண்ட் இஸ் டானிக், சம்டைம்ஸ் இட் இஸ் அ பாய்சன். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓவர் என்கரேஜ்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். நல்லா பண்றேன் சாதாரணமா தான் பண்ணிருப்பாங்க. சில சமயம் நம்ம வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஓவர் என்கரேஜ்மெண்ட் போய் முடியாது. அந்த ஓவர் என்கரேஜ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா வந்து they are not able to accept the failures. இப்ப ஏதோ ஒரு சமயத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிறது, யாராவது திட்டணும் அப்படின்னா அது முடியல. பசங்க பேரண்ட்ஸே வந்து no we have to see some other way. There is no other way. அதுதான் முக்கியமான விஷயம். இங்க அதே சொல்றாரு. யம்ஹி நாம வெசியந்தி சம துக்க சுகம் தீரம். அடுத்த 15 பாத்தீங்கன்னா the person who is not disturbed by happiness and distress is steady in both and certainly eligible for liberation of yamhina vyavastante purushar sabha samadukka sukam dheeram அப்படிங்கிற. எவன் ஒருவன் சுக்கமும் சரி துக்கமும் சரி ரெண்டுத்தையும் சமநிலையில பாவிக்கிறானோ அவனுக்கு வந்து எந்த நிலை கொண்டு வரார், அவனுக்கு வந்து முக்தி கிடைக்கின்ற நிலைக்கு அவன் எலிஜிபிலிட்டி, அவனுக்கு வந்து அந்த கல்பத்தே அப்படிங்கிற. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு வந்து முக்தி கிடைக்கின்றது, யாருக்கு வந்து அந்த நற்கதி கிடைக்கின்றது, உயர்ந்த நிலையில ஆச்சாரியர்கள் பக்தர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து கிடைச்சாலும் ஒண்ணுதான், கிடைக்காட்டியும் ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் மேல அந்த நம்பிக்கை ரொம்ப தீரமா இருக்கிறது. தீரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா பகவான் மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கவனுக்கு பேர் தான் தீரம் அப்படின்னு. இங்க வந்து தீரம் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாத் யூஸ் பண்ற வேர்டு வந்து பேஷண்ட், டாலரன்ஸ் நம்ம பார்த்தோம். திதிக்ஷவா அப்படின்னு டாலரன்ஸ். அதே மாதிரி பொறுமையை காத்துக்கொள்வது.
அந்த பொறுமை யாருக்கு இருக்கோ அந்த பொறுமையானவனுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்லோகத்துல இருந்து ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குணநலங்களும் சேர்த்து கொண்டு வர்றாரு. தீரஹா, திதிக்ஷவஹ, காருண்யஹ அப்படின்னு லைனா ஒன்னொன்னா வரும். இதெல்லாம் தான் பகவத்கீதை. அப்புறமா வந்து ஒரு உன்னதமான பக்தன், ஒரு வைஷ்ணவனுடைய குணநலங்கள் என்ன, சத்தியம், சௌச்சம், ஆர்ஜவம், திதிக்ஷவா அப்படின்னு லைனா வரும். அதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இங்க 2வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் எல்லாத்தையும் நேர கொண்டு வரும். நாசதோபி திதே பாவோ ந பாவோ வித்யதே சதः உபயோரபி திருஷ்டோவந்தஸ்த்வ அந்யம் தத்வதர்ஷிபி தத்வதர்ஷிபி தத்துவதர்ஷனஹ அப்படிங்கிறது. இது என்ன சொல்ல வர்றார்? தத்துவத்தை தரிசித்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். இந்த உடல் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. உண்மையை அறிந்தவர்கள், உண்மையை அறிந்த அந்த ஞானிகளுடைய முடிவுரை என்ன? தட் விச் இஸ் நான் எக்ஸிஸ்டிங். தட் விச் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் எது நிரந்தரமற்றது எது அப்படின்னு பார்த்தா இந்த உடல். இந்த உடல் வந்து நிரந்தரமற்றது. ஆனா இந்த ஜீவாத்மா நிரந்தரமானது அப்படிங்கறத வந்து உயர்ந்த உன்னதமான தத்துவ தர்ஷனர்கள் வந்து புரிந்து கொண்டு விட்டார்கள். ஜோதிஸ்மி விஷ்ணு புவந்தி விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து விஷ்ணு புராணத்துல வந்து பிரபுபாதர் வந்து அழகா கொண்டு வரார். அதுக்கு வந்து ஒரு லெவா சொல்ல வர்றார். அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயாசஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. சோ இந்த உடல் முழுக்க எது பரவி சர்வமா இந்த உடல் முழுக்க எது பரவி இருக்கின்றது அப்படின்னா அது வந்து அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்னது? விநாசம். விநாசம்னா என்ன அர்த்தம்? அழியறதுன்னு அர்த்தம். விநாசம் அழியாதது எதுன்னா இந்த ஜீவாத்மா. இந்த பாடி வந்து அழிஞ்சிடும், ஆனா இந்த ஜீவாத்மா அழியாதது அப்படின்னு சொல்றாரு. அவ்யயஸ்யனா வந்து தட் விச் இஸ் இம்பெரிஷபிள். இம்பெரிஷபிள்னா அழியாதது அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க ஒரு இந்த ஸ்லோகத்துல ஒன்னொன்னா வரும்போது தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீவாத்மாவுடைய குணநலன்கள், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், அந்த ஜீவாத்மாவை வந்து உடல்ல இருந்து வேற உடல் மாறும் அப்படின்னு சொல்றோம். நிரந்தரமானது, பர்மனன்ட். அப்படி இங்க வந்து இம்பெரிஷபிள், இன்டெஸ்ட்ரக்டபிள், இம்பெரிஷபிள். அதை அழிக்கவும் முடியாது, அது வந்து அதுவும் அழியாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தட் விச் இஸ் பர்வேடிங் ஆல் ஓவர் த பாடி. இப்போ நமக்கு வந்து உடல்ல வந்து எங்கேயாவது ஒரு கால் நகத்துல இடுக்கல, நான் சொல்றது வந்து உங்களுடைய கால் கட்டை விரல் நகத்து இடுக்கல நான் ஒரே ஒரு பின் வச்சு குத்துனேன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? கண்டிப்பா வலிக்கும். வலிக்கலன்னா வேற ஏதோ பிரச்சனை. வலிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உங்களுக்கு உணர்வு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி உச்சந்தலையில கொண்டு போய் நான் சின்னதா ஒரு பிடி குத்தினாலும் உங்களுக்கு வலிக்கிறதுனா உடல் முழுக்க அந்த உணர்வு பரவி இருக்கின்றது அப்படின்னா உடல் முழுக்க அந்த ஜீவாத்மாவோட நிலை பரவி இருக்கின்றதுன்னு அர்த்தம். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதேதான் அந்த ஜீவாத்மா அந்த உடலை விட்டு போனவன் நீங்க என்ன எந்த இடத்துல எந்த பகுதியில என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை, ஒன்னும் உணர போறது இல்லை. ஏன்னா அந்த ஜீவாத்மா ஆல்ரெடி அந்த உடலை விட்டு போய்விட்டது அப்படின்னு. செயற்கையா, அதாவது வந்து இப்ப நம்ம வந்து இயற்கையா இருக்கிறது ஒண்ணு, செயற்கையா பண்ணலாம். சில சமயம் இந்த அனஸ்தீசியா கொடுக்கறது, லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்லையா? அந்த மருத்துவ ரீதியா அந்த ஒரு உடல் பகுதியை மட்டும் செஞ்சுட்டு சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன போங்க, நான் இப்ப அனஸ்தீசியா தரேன், அது லோக்கல் அனஸ்தீசியா தரேன், கரெக்ட் கொடுக்கலாம். ஆனா அது நிரந்தரமானது இல்லை, பர்மனண்டான விஷயம் இல்லை. சில ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த அனஸ்தீசியா பிளட்டோட கலந்து போயிட்டு முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்லோகத்துல பிரபுபாத் வந்து இந்த ஜீவாத்மாவுடைய டெஃபினிஷன் இதுவும் வந்து எக்ஸாம் கொஸ்டின் நான் இப்போ எழுதி கோட் பண்றேன். பாலாகிர சதபாகியஸ்ய சதத கல்பிதஸ்ய பாகோ ஜீவ விக்னேஷ சந்தாய கல்பத்தே. பாலாகிர சதபாகியஸ்ய சததா கல்பதஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த
ஸ்வேதேஸ்வர உபனிஷத், உபனிஷத்துல இந்த ஜீவாத்மாவுடைய அளவு என்ன, இதுவும் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜீவாத்மா எங்க இருக்கு? ஒரு ஒரு உடல்லையும் அந்தந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த ஜீவாத்மா இருக்கா? அந்த ஜீவாத்மாவுடைய அளவு என்ன? 1/10,000 பார்ட் ஆஃப் த அப்பர் போர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தலை முடியிலேருந்து அந்த முடியிலேருந்து ஒரு சின்ன பகுதி நுனிய மாத்திரம் கட் பண்ணி, அந்த நுனிய வந்து ஒரு 100 கூறுகளாக, உங்களால 100 கூறு போட முடிஞ்சுன்னா ஓகே, 100 பார்ட்ஸ், 100 டிவிஷனா அதை கட் பண்ணி, அந்த 100ல ஒரு பார்ட்டை எடுத்து அதை மறுபடியும் 100 ஆக்கினா, அதுல இருந்து வர்ற அளவு இருக்கு இல்லையா? அந்த அளவு தான் வந்து ஜீவாத்மாவுடைய அளவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால கண்டிப்பா கண்ணால பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. அது கூட தெரியலனா கஷ்டம். அப்ப நான் இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறேன், இந்த ஸ்கோப் வச்சு பாக்குறேன், அந்த ஸ்கோப், எந்த ஸ்கோப் வச்சு பார்த்தாலும் ஜீவாத்மாவுடைய அந்த அளவுக்கு தகுந்தாற் போல நம்மளால வந்து நம்மளுடைய இப்ப இருக்கிற இந்த பௌதிக விஷயத்தை வச்சு நம்மளால பார்க்கவே இயலாது. அதுதான் வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. கேஷாகிர சதபாகியச சதாம்ச சதாக்ஷ் ஆத்மகஹ அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லப்படுது. ஜீவ சூக்ஷ்மஸ்வரூபம், ஜீவம் வந்து சூக்ஷ்மஸ்வரூபம் அப்படின்னு. ஜீவன் வந்து சூக்ஷ்மஸ்வரூபம். சூக்ஷ்மம்னா என்னது? கண்ணுக்கு புலப்படாதது. இந்த ஜீவாத்மா வந்து சூக்ஷ்மமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து பிரபுபாத் இந்த பொருளுரையில நமக்காக கொண்டு வர்றார். அதனால வந்து இந்த ஜீவாத்மா இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து ஆத்ம சம்பந்தப்பட்டதே தவிர பௌதிக சம்பந்தப்பட்டது அல்ல. எவ்வளவுதான் நான் என்னோட உடல் பெருசாக இருந்தாலும், நான் வந்து என்னோட உடல் பெரிய டைனோசராக இருந்தாலும் சரி, பெரிய யானையாக இருந்தாலும் சரி, பெரிய காண்டாமிருகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன பூச்சியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர உடலால் சம்பந்தப்பட்டது அல்ல. அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ அந்த உணர்வு, அந்த ஜீவாத்மா வந்து அந்த உடல்ல இருக்க வரைக்கும் உணர்வு இருக்கின்றது. அந்த உடல்ல இருந்து ஜீவாத்மா போய் விட்டதுன்னா கண்டிப்பா உணர்வு இல்ல அப்படின்னு சொல்லணும். பிரபுபாதர் எழுதுறார், எவனுக்கு வந்து புத்தி இருந்து அதை புரிந்து கொள்கின்றானோ அவன் வந்து இந்த தத்துவார்த்தத்தை எடுத்துக்கொள்வான். எவன் வந்து புத்தி இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுக்கு இந்த என்ன சொல்றது, புத்தி இல்லை, அந்த ஞானம் கிடைக்கப்படுவது மிக கடினம் அப்படின்னு வந்து சொல்றார். ஓகே, சோ இந்த ஸ்லோகத்துல அதான் முக்கியம். அவிநாச ஸ்திது வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அவ்யயஸ்யாஸ்ய அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது அந்தவந்த இமே தேகம் நித்யோஷோதக ஷாரீரஹ அநாசினோ பிரமாசேசஸ்ய தஸ்மா துப்தஸ்வ பாரத. இந்த ஸ்லோகத்துல 18ல என்ன சொல்றார்? இன்டிஸ்ட்ரக்டபிள் இம்மெஷரபிள் அப்படிங்கிற. இப்ப நம்ம பார்த்தோம் இந்த அப்ரமேயஸ்ய, இந்த ஸ்லோகத்துடைய முக்கியமான வார்த்தை வந்து அப்ரமேயஸ்ய அப்படிங்கிறது சொல்றார். அந்தவந்த இமேதேக நித்யா சக்தியோதக ஷாரீர்னக அனாசீனோ அப்ரமேஷஸ்ய. அப்ரமேசஸ்ய அப்படின்னா வந்து தட் விச் cannot be measured. அதாவது நம்மளால வந்து நினைச்சு கூட பாக்குற மாதிரி நம்மளால அளவிட கூட முடியாது. எவ்வளவுதான் மில்லிமீட்டர் லெவல்ல மில்லிமீட்டருக்கு அளவுக்கு கீழே கொண்டு போனாலும் நம்மளால வந்து அளவிட முடியாதது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவாத்மா அழியாதது, இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு 10 ஸ்லோகத்துல இதுதான் திருப்பி திருப்பி இருந்து
நஜாயதே மிருதேவா கதாச்சின் நாயம் புத்வா பபிதா வானபூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு 20ஆம் ஸ்லோகத்துல வரும். 11ஆம் ஸ்லோகத்துல இருந்து 20-22 வரைக்கும் இதேதான். என்னென்ன வருது? இந்த ஜீவாத்மா வந்து இந்த கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீவாத்மா வந்து சச்சிதானந்தமானது, உடல் வந்து இந்த பஞ்சபூதங்களால் அழியக்கூடியது, இது வந்து நிரந்தரமானது. என்ன சொல்றது தமிழ்ல, கட் பண்ண முடியாது, உங்களால வெட்ட முடியாது, உங்களால எரிக்க முடியாது, உங்களால வந்து தண்ணியில போட்டு அதை முழுகடிக்க முடியாது, உங்களால வந்து அந்த வாயு காற்றுனால வந்து இது பண்ண முடியாது. முழுமையான ஞானம் அடைந்தது, ஆன்மீகமயமானது, கண்ணுக்கு புலப்படாதது, உங்களால அளவிடக்க முடியாதது. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? இந்த உடல் சார்ந்த விஷயத்த வந்து ஈஸியா வந்து எரித்து விட முடியும், இல்ல கட் பண்ண முடியும். அது டெட் மேட்டர், எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றார்? எந்த ஒரு ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்க வரைக்கும் அவன் வந்து தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். கடமையை செய்யாமல் அனாவசியமா வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்ல வரும். ஓகே, ஐ திங்க் 20ஆம் ஸ்லோகத்துல அதுதான். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 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 1 2 3 4 5 6 7 10 12 டிஃபரன்சஸ். இந்த 12 டிஃபரன்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10ஆவது ஸ்லோகத்துல இருந்து இது 20 நஜாயத்தை இதான் நான் பார்த்துட்டு சொல்றேன். நஜாயதே மிரியதேவா கதாச்சின் நாயம் பூத்வா பபிதா வானபூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ந ஹன்யதேனா இந்த ஜீவாத்மாவை வந்து கொல்லவே முடியாது. ஆனா ஹன்யமானே ஷரீரே, இந்த உடலை ரொம்ப சர்வசாதாரணமா கொண்டுட முடியும், அதனால நீ சண்டை போடு. சோ கிருஷ்ணர் என்னென்ன வழிகள்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லா வழிகள்லயும் அந்த ஒரே ஒரு ஆத்ம தத்துவத்தை வச்சு அந்த அர்ஜுனனுக்கு வந்து பல விதம் சொல்றாரு. நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, இது வந்து அழியக்கூடியது இல்ல, நீ அழிக்கிறது அவனுடைய உடலை மாத்திரம்தான். அதனால அந்த ஜீவாத்மா நிரந்தரமானது. அந்த ஜீவாத்மா வந்து நெருப்புல போட்டோ தண்ணியில போட்டோ கட் பண்ணியோ என்ன பண்ணாலும் ஆக போறது இல்ல, நீ உடலை மட்டும்தான் அழிக்கிற. அதனால ரொம்ப எல்லாம் வருத்தப்பட தேவையில்லை, நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை கடமையை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னு வந்து சொல்லி பாக்குறாரு. அதனாலதான் இந்த ஆத்ம தத்துவம் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரு விதத்துல பார்த்தா கடமை செய்யணும். இன்னொன்னு ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் நமக்கு வந்து பக்தி கிடைக்கும். ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் நமக்கு வந்து இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நம்மள இருந்து வெளியே வர முடியும். ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் நம்ம இந்த பௌதிக பந்தத்துல இருந்து வெளியே வர முடியும். இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் பௌதிக தத்துவத்துல இருந்து வெளியே வந்தாதான் ஆத்ம ஞானம் கிடைக்கப்படும். ஆத்ம ஞானம் கிடைத்தாதான் நமக்கு வந்து பகவானுடைய ஞானம் கிடைக்கப்படும். எவ்வளவு கழுவு நான் இந்த உடல் சார்ந்தமா நம்ம இருந்துட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து பகவத்துடைய அந்த தாத்பரியங்களோ விஷயங்களோ நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அதுதான் வந்து எதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்றாரு, எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா அதுதான் காரணம். நமக்கு வந்து அது புரியணும் அப்படின்னா இந்த உடல் சார்ந்த விஷயமா வெளியே வரணும் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனுபவிக்கிறதுல இது உடல் சார்ந்தது இல்ல, இது ஆத்ம நிலையில இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் நமக்கு அந்த ஸ்ரத்தை வரும். அந்த ஸ்ரத்த நிலையில நமக்கு பக்தி வரும். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா வந்து புலன்களுடைய விஷயம். இந்த மனம் மற்றும் புலன்கள். இந்த செகண்ட் சாப்டர்ல இந்த ஆத்ம சாட்சாகரம், ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது முதல் படி. அதுக்கப்புறம் அடுத்த மிகப்பெரிய படி, நம்மளால தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டிய படி என்ன அப்படின்னா அந்த புலன்கள் மற்றும் அந்த மனம் சம்பந்தப்பட்டது. அதுதான் வந்து வருகின்ற நாட்கள்ல நம்ம வந்து பார்ப்போம். என்ன சொன்னார்? இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து பிறப்போ இறப்போ கிடையாது. எந்த தருணத்திலும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும். சோ முன்னாடியே வந்து அதுக்கப்புறம் பிறந்து அதுக்கப்புறம் இறந்து அப்படிங்கிற அந்த விஷயமே கிடையாது. எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஜீவாத்மா ந ஜாயத்தே மிரியதேவா, ஜாயத்தேனா பிறக்கிறது, மிரியதேவா அப்படின்னா இறக்கிறது எதுவுமே கிடையாது. கதாச்சின் எந்த டைம்லயும் கிடையாது. நாயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அயம் அப்படின்னா நெவர், கண்டிப்பா கிடையாது. பூத்வா பிறக்கிறது, பவிதா இருக்கிறது, அதுக்கப்புறம் பூயக திருப்பியும் போறது, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அஜஹ அப்படின்னு அஜோ நித்யம். அஜ அப்படின்னா பிறப்பற்ற தன்மை, நித்தியக நிரந்தரமானது, சாஸ்வதம் பர்மனன்ட்.
அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ. புராணம்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல புராணம் அப்படின்னா மிக மிக பழமையானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த ஜீவாத்மா மிக மிக பழமையானது. அஜோ நித்ய சாஸ்வதோயம் அப்படிங்கிற புராணோ ந ஹன்யதே ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னா ந ஹன்யதே என்ன ஹன்யதே என்னது? இந்த ஜீவாத்மா. ஹன்யமானே ஷரீரே, இந்த சரீரம் தான் ஹன்யமானது அப்படின்னா அதை தான் கொல்லக்கூடிய நிலையில் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு தொடர்ந்து இந்த ஸ்லோகமும் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்து பாசாம்சி ஜீர்ணானி அதுக்கு அடுத்த ஸ்லோகம். ஓகே, இந்த ஸ்லோகம் வேதா விநாசனம் நித்யம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கதம் காயதி ஹந்திகம். இது பார்ப்போம் இந்த நாட்கள்ல. இன்னைக்கு நம்ம வந்து அந்த 10 to 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓகே, சில ஸ்லோகங்கள்லாம் வகப்படிச்சா நாளைக்கு 22 நாளைக்கு பார்ப்போம். வாசாம்சி ஜீர்ணானி தத்தாவிஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி பிஹாய ஜீர்ணானி அந்யாதி சம்யாதி நவானி தேஹி. இதை வருகின்ற நாளைக்கு பார்ப்போம். இந்த 10 to 20 பார்த்திருக்கோம். நாளைக்கு 20 to 30 ஸ்லோகங்கள் பார்ப்போம். இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு இப்ப பதில் இருக்கா? நான் கேட்ட கேள்வி என்னன்னா, where does the soul reside? இப்போ அந்த ஜீவாத்மா எது உள்ள இருக்கு? நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம கண்களுக்கு அது புலப்படுமா? மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியுமா? அது வருகின்ற இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம வந்து பார்த்து. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வருகின்ற நாட்கள்ல தொடர்ந்து 2வது அத்தியாயம் ஆத்ம நிலைய தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. முதல்ல ஒரு 6 டாபிக் கொடுத்தீங்களா? அது வந்து செகண்ட் சாப்டர்ல உள்ள டாபிக்ஸ். அது வாட் இஸ் இன் சாப்டர். ஆமா ஆமா ஆமா, அது வந்து இந்த செகண்ட் சாப்டர்ல இருக்கிற விஷயங்கள். அது முழுமையா உங்களுக்கு செகண்ட் சாப்டர். இப்ப எதுக்கு வந்து 2வது அத்தியாயம் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் கீதா சம்மரைஸ்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கேள்வி இது. அதுல வந்து இப்ப நம்ம பார்த்தது 2 நாட்கள் நம்ம பார்க்கறது வந்து அர்ஜுனுடைய இது. அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சது இவ்வளவுதான், பாதிதான் ஆரம்பிச்சிருக்கோம். சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அது மாத்திரம் தான் பார்த்திருக்கோம். அதாவது வந்து இந்த ஆத்ம சாட்சா்காரம், இந்த உடல் சார்ந்த விஷயம் மாத்திரம் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடமையை செய், அதை வந்து ஒரு 10 ஸ்லோகங்கள். மனம் இந்த புலன்களை புலன்களை அடக்குவது எப்படிங்கிறத பத்தியும், கடைசியில எப்படி பக்தி மார்க்கம் அப்படிங்கிறதும் வந்து செகண்ட் சாப்டர். ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. செகண்ட் சாப்டர் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லுங்க பிரபு. குணா பிரபு. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. தண்ட பிரணாம் பிரபுஜி. ஆத்மா வந்து மனித உடல்ல இருந்து மனித உடலுக்கு தான் போகுமா, அல்லது எமது பாவ பலாபலன்களை பொறுத்து கீழ்த்தர உடலை பெறுமா? கண்டிப்பாக. மற்றது இந்த இடையில தற்கொலைகள் ஆக்சிடென்ட் நடக்குது இல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? ரெண்டு கேள்விகள். முதல் கேள்வி வந்து ஜீவாத்மா வந்து இந்த மனித உடல்ல இருந்து வேற மனித உடலுக்கு தான் போகுமா, இல்ல கீழ்நிலை உடலுக்கு போகுமா? கண்டிப்பாக கீழ்நிலை உடலுக்கும் போவதுக்கு பல சாத்தியங்கள் உள்ளன இப்ப இருக்கிற கலியுகத்துல. ஏன் அப்படின்னா அந்த ஜீவாத்மா பல யுகங்களுக்கு அப்புறம் இந்த ஜீவாத்மா இந்த மனித உடல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை தப்பா பயன்படுத்திட்டு கர்மா வந்து ரொம்ப விகர்மாவா பாவ காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த பாவ காரியங்களுக்கு தகுந்தாற் போல கீழ்நிலைக்கு கீழ்நிலைன்னா வேற ஒரு உடலுக்கு கண்டிப்பாக அது அந்த மாதிரி கீழே வேற ஒரு இப்ப வந்து வேற ஒரு நாயாகவோ பூனையாகவோ பல்லியாகவோ கொசுவாகவோ ஏதோ ஒண்ணு பறக்குதுன்னா மறுபடியும் அந்த பரிணாம சுழற்சி முழுமையா அடைஞ்ச அப்புறம் தான் திருப்பியும் மனித உடல் கிடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தக்கூடும். அதாவது இந்த மாதிரி கிடைக்கிறதே கஷ்டம், மனுஷ இது கிடைக்கிறது. அதனால அது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட், தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அந்த ஜீவாத்மா
தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது சாஸ்திரபூர்வமா சொல்லப்பட்டது என்னன்னா கண்டிப்பா இது பிரகாரம் தற்கொலை பண்ணிக்க கூடாது. அதான் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே வந்து தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணணும்னா வந்து உடனே வேற ஒரு உடலுக்கு போகாம அது வந்து அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கும். என்னத்துக்குன்னா அந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக. அதனாலதான் வந்து நிறைய இப்ப நம்ம இந்த பேய் பிசாசு அதெல்லாம் சொல்றது என்னன்னா வந்து அந்த காலகட்டம் முடியறதுக்குள்ள வந்து தன்னைத்தானே இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலம் முடிகிற வரைக்கும் அது வந்து தனியா இருந்துதான் ஆகும். அது வந்து அந்த ஜீவாத்மா வெளியே தான் இருக்கும். அப்புறம் அந்த காலம் முடியும் போது மறுபடியும் அவ எவ்வளவு கர்மா பண்ணிருக்கோ அந்த கர்மா தகுந்த மாதிரி வேற ஏதாவது உடல் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்ல ரெண்டாவது அந்த ஜீவாத்மாக்காக அவருடைய உறவினர்களோ யாராவது வந்து நல்லபடியாக இந்த பிண்டம் தானம் இந்த தானம் எல்லாம் கொடுத்து அதுக்கு நற்கதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தற்கொலை பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் தான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராஜு பிரபு. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. This is told as that the 1/10,000 of tip of the hair. We cannot see through microscope. Can we see through microscope, Prabhu? No, is we it, cannot. We cannot. We Then cannot. in such a case, how do we say that it is 1/10,000 of hair? And also scientifically it is not approved, is it not, Prabhu? Yes. See, for example, when I say the distance between earth to sun, earth to moon, earth to earth is like 783,000 miles, something like that I'm saying. How do I calculate it? Did I go and went to moon and did I do a measurement? No. The astronomical calculation. Based on the empirical analysis, based on the inference of various calculations, various acharya. So in that way, they have derived it. We are not derived it. The great acharyas, the great scientists in our ancient time, they have derived, which we have to just accept. We have to just accept, and then we'll have to take it. So. But we cannot see through microscope also. That should Definitely we be. cannot see. Okay, Prabhu. Hare Krishna. Thank you. Okay, Hare Krishna. श्रीमद् भगवद गीता की जय, सेकंड चैप्टर आत्मा साक्षात्कारम की जय, श्रीला प्रभुपाद की जय.